என்னங்க என்னங்க நீங்க இல்ல நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் உங்ககிட்ட உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீ போனை எடுக்கவே இல்ல. நீ என் போனை எடுக்கல இல்லையா? அதனால உன் சக்காலத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ நான் சொல்றத கேப்பா. அவ என்ன காதலிக்கிற, ரொம்ப அழகா இருப்பா. அவ ரொம்ப ஸ்வீட்டானவ, ரொம்ப பிரிட்டியானவ, ரொம்ப கியூட்டா. இந்த மாதிரி குறுக்க பேச மாட்டா. என் போனை எடுக்காம இருக்க மாட்டா. நான் போன் பண்ண அடுத்த செகண்டே போனை எடுத்து நான் சொல்றத அப்படியே கேப்பா. ரொம்ப ஸ்வீட்டானவ. அவளை பார்க்க ஆசையா இருக்கா? கண்டிப்பா நீ பார்க்க ஆசைப்படுவும் தெரியும். ஒரு நிமிஷம். இவதான். நீ ஷாக் ஆயிட்டல. பார்க்க உன்ன மாதிரியே இருக்கால. ஆனா உன்னை விட ரொம்பவே பெட்டர். உன்ன மாதிரி இல்ல. ஏய் செல்லக்குட்டி, இவகிட்ட சொல்லிடு. அதாவது நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோம். நமக்கு நடுவுல 3வது ஆளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிடு. சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அவுச். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ இப்ப என்ன சொன்னு இவ சொல்றா தெரியுமா? இவ கண்ணாடியை உடைச்சிருவன்னு சொன்னியாமே. அதாவது நமக்கு நடுவுல இவ வந்தானா? ஓ அது நீ ஏன் இப்ப அழற? நான் சும்மா காமெடி தான் பண்ணேன். ஜோக்கிங். நான் சும்மா உங்ககிட்ட இங்க பாரு. என்னோட ஜோக்ஸ் எல்லாம் முதல்ல ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் எப்ப இந்த ஃபார்ம் ஸ்கூல்ல வந்தாலும் என் ஃபன்னினஸ் இருக்கே. நான் சொல்றத நீங்க கேக்கலனா நான் வெளியில போறேன். இல்ல இல்ல இல்ல. அவ சரியா தான் சொல்றா. நம்ம 2 பேருக்கு நடுவுல யாராவது வந்தாங்கன்னா அவங்க கண்ணாடி என்ன அவங்க முகத்தையே உடைச்சிருவாங்க. இல்ல இல்ல இப்படி கோவலாம் படாத. உனக்கு செட் ஆகல. நீ ரொம்ப நல்லவ, அருமையானவ. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப நான் சொல்ல வந்தது சொல்ல முடியலன்னு வைங்க, அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம், நீங்க கைய பிடிச்சீங்கன்னா என்னால சொல்ல முடியாம போயிடும். உன்னை சமாதானப்படுத்த விரும்புறேன். இப்படி எல்லாம் பண்ணா சமாதானமாக மாட்டேன். நீங்களே யோசிங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கே நான் இவ்வளவு தயங்குறேன்னா உங்ககிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்? பரவாயில்ல சொல்லு. அது நான் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க என்னோட நிலைமை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. சரி சொல்லுமா. நான் கேட்க தயாரா இருக்கேன். குறுக்க பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியும்ல, என் உயிரை விட என் வாழ்க்கையை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாமே நீங்க தான். என் காதல், என் அன்பு, என் சந்தோஷம் எல்லாமே நீங்க இருந்தா எனக்கு எல்லாமே என் கூட இருக்கும். அதனால்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். சொல்லாத. அதான் நீ இப்ப சொன்ன இல்லையா, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு. உன்னை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும். அது என்னன்னா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் கண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடும். இப்போ உன் கண்கள் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என் மேல இப்ப பயங்கர காதல் வந்துருச்சு. நீ என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிற இல்லையா? அப்படிதானே? நீ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ற. உன்னால அது முடியல. உன்னோட காதல் அப்படியே கண்ணீரா கொட்டுது. அப்படிதானே? உண்மையா இல்லையா? ஆனா இந்த கண்ணீருக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஆக்சுவலி தனு. என்ன தனு? தனுவோட லாயர் வந்திருக்காரு, மிஸ்டர் சிங்கானியா. அவரு என்னென்னமோ வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. அபி நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, இல்லனா பாட்டி அவரோட சண்டை போட்டுருவாங்க. என்ன? அவர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொய்யான கேஸ் வாதாடுறதுக்கு தனு உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கா? இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உன் கண்ணுக்கு பணம் மட்டும் தானே தெரியும். சரி அதை விடு. நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை யாரு முதல்ல வீட்டுக்குள்ள விட்டது? இங்க பாருங்க ப்ளீஸ், என்கிட்ட நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் திருடன் கிடையாது. ஐ எம் ஏ லாயர். தனுவோட லாயர். எங்க லாயர் ஒண்ணும் இல்ல. நான் உங்களோட லாயர் இல்லதான். ஆனா நான் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் பேச வந்திருக்கேன். தொடர்ந்து நீங்க 5 நிமிஷமா பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நீ முதல்ல கேளு. தனு யார பத்தியும் எப்பவும் நினைச்சது கிடையாது. நல்ல விதமாவும் அவ யோசிக்க மாட்டா. அவ எப்பவும் அவளை பத்தி மட்டும்தான் யோசிப்பா. அவ யாருக்காக நல்லது செய்ய மாட்டா. அவளுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வா. ஆனா நீ என்னடானா எங்க நல்லதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ற. கதவு அந்த பக்கம் இருக்கு. எப்படி வந்தியோ அந்த பக்கமே போயிரு. போன்னு சொல்றல. பாட்டி என்ன பாத்தியா ஆலியா, இவரு நம்ம நல்லதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. நான் இவனை பாட்டி ஒரு நிமிஷம், நான் இவர்கிட்ட பேசுறேன். மிஸ்டர் சிங்கானியா, இங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அண்ணா அபிஷேக் பிரேம் மெஹ்ராவுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. என்ன ப்ரொபோசல்? அவரோட விடுதலை. என்னோட கிளைண்ட் தனுஸ்ரீ அவரை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஐ மீன் அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு பதிலா மிஸ்டர் மெஹ்ரா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது நடக்கும். பாத்தியா ஆலியா, நான் சொன்னல இது தனுவோட புது சதின்னு. நீங்க பாருங்க, அவங்க சரியா தான் சொல்றாங்க. மிஸ்டர் மெஹ்ரா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை இவரு அவங்க இழந்த மான மரியாதையெல்லாம் திருப்பி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறமா அவங்களோட கேஸ அவங்க வாபஸ் வாங்கிப்பாங்க. இல்லனா
அவரை 10 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிக்க ரெடியா இருக்க சொல்ல. நான் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன். ஐ எம் நாட் வயலேட்டட் ஹர். இது உங்களுக்கும் தெரியும், என் குடும்பத்துக்கும் நல்லா தெரியும். அதனால ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க உங்க கிளையண்ட்டை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நல்லா யோசிச்சுக்கோங்க மிஸ்டர் மெஹ்ரா, இது உங்களுக்கான கடைசி சான்ஸ். இது உங்களோட லைஃப். வாயால சொன்னா ஒண்ணும் புரியாதா? சட்டப்பூர்வமா வேணா நான் சொல்லட்டுமா? இங்க இருந்து முதல்ல வெளில போ. அட, என்னோட கிளையண்ட் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் உங்களோட ஈகோவை புடிச்சிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு உங்க லைஃபை விட உங்க ஈகோ தான் முக்கியமா போயிருச்சா? நான் சொல்லட்டுமா? என் வாழ்க்கையோட என் ஈகோயோட பாருங்க, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. உங்களால இந்த கேஸ கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. கன்ஃபார்மா 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சே தரும். இதனால நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி சேர்ந்தே சஃபர் ஆவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். அப்புறம் கோர்ட்டும் குற்றவாளியையும் ரேப் பண்ணவனையும் கல்யாணம் பண்ண சொல்லி தான் கோர்ட்டும் சொல்லுது. கோர்ட் சொல்றதுக்கும் உன் கிளையண்ட் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பயன்படுத்த கூடாது. ஆமா, நீங்க என் மேல கை வைக்க முடியாது. நீங்க போன போடுங்க, உங்க கிளையண்ட்டுக்கு நான் புரிய வைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. என்ன பண்ண சொல்ற? லாயர் என்ன மாதிரி ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டு வரான் பாரு. கண்டிப்பா பதில் சொல்லனா நான் சொல்றேன். அண்ணா, போன் போடிங்களா இல்லையா? பண்ணிட்டேன். நீங்க ஹலோ தனு. என்னப்பா, என் லாயர் தான் என்கிட்ட பேச வந்திருக்காருன்னு நினைச்சேன். பட் நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவர் தான் உங்களை என்கிட்ட பேச வச்சிருக்காரு. தனு, நான் ஐ நோ யூ ஆர் ரெடி. நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ரெடிங்கிற விஷயத்த சொல்லதானே ஃபோன் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஓகே. அபியை காப்பாத்தினதுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அபி, நீ மட்டும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லு, சரியா? எனக்கு அது போதும். என்ன தைரியம் இருந்தா உன் அடிமையை என்கிட்ட அனுப்பி வச்சிருப்ப? பாரு, ஜஸ்ட் லுக் அட் மீ. என்னோட முகத்துல உன்னோட பாஸ்ட் அப்படியே தெரியும். அது மூலமா நீ எவ்வளவு மோசமான பொம்பளைங்கிறது உனக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு மோசமான பொம்பளையோட ப்ரொபோசலை எப்படி ஏத்துப்ப? நான் எத்தனை வருஷமா பிரக்யா கூட இருக்கிறனோ அத்தனை வருஷம் பிரக்யா தான் என் வாழ்க்கைங்கிறதுக்கு சாட்சியே நீதான். ஒரு ஜென்மம் என்ன, பிரக்யா கூட 7 ஜென்மம் வாழ்ந்தாலும் போதாது. நீ என்ன யோசனையில நீ ப்ரொபோசல் அனுப்புன? பிரக்யா என் காதல் மட்டும் இல்ல, என்னோட வைஃப், அப்புறம் என்னோட லைஃப். என்னோட சந்தோஷம், நான் வாழ்றதுக்கான அர்த்தமே அவதான். அவ என்னோட டியூன். அந்த டியூனை என்னால மட்டும்தான் கேட்க முடியும். இங்க பாரு, பிரக்யா என் குழந்தைகளோட அம்மா. நான் இவ்வளவு காரணங்களை உன்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது பிரக்யாவை ஏன் காதலிக்கிறேன்னு. நீ என்ன காதலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. ரொம்ப யோசிக்காத, உன்கிட்ட எந்த காரணமும் இருக்காது. ஒரு விஷயத்த நல்லா தெளிவா கேட்டுக்க. நான் எந்த அளவுக்கு பிரக்யாவை காதலிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். அந்த வெறுப்புக்கு காரணமும் நீதான். இது எல்லாம் தெரிஞ்ச நீயே என்னையும் பிரக்யாவையும் பிரிக்க பாத்திருக்க. ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க பாத்திருக்க. இன்னொருத்தனோட குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொன்ன. ஏன் நீ பிரக்யாவை கொல்ல கூட பார்த்த. அதுக்கப்புறமும் நான் உன்னை மன்னிச்ச. ஏன்னு தெரியுமா? பிரக்யா தான் உன்னை மன்னிக்க சொன்னா. வானம் பூமிக்குள்ள வித்தியாசம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கு. இந்த வித்தியாசத்தால தான் நான் அளவுக்கு மீறி பிரக்யாவை காதலிக்கிறேன். அப்புறம் உன்னை அளவுக்கு மீறி உன்னை நான் வெறுக்கிறேன். அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ள வர விட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன். அதுக்கு முக்கிய காரணமே நீ பிரெக்னண்டா இருக்குன்னு பிரக்யா தான் சொன்னா. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பிரக்யா பேச்ச கேட்காம இருந்தேன்னு வை. ஆனா அது எல்லாமே பொய் தானே. அது மட்டும் என்ன, நீயே பொய்யோட உருவம் தானே. அபி, இனஃப். என்ன உன் உண்மை தெரிஞ்சனு உனக்கே கஷ்டமா இருக்கா? உன்னை பத்தில உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? அதனால என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுற பாரு. இந்த விஷயத்த அடியோட மறந்துரு. ஏன்னா நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிடுவேன். விலகி இருந்து காதலிக்கிறது எப்படின்னு என்னை விட வேற யாருக்கும் அதிகமா தெரியாது. கட் பண்ணிட்டா? இந்தா, உங்க கிளையண்ட் கிட்ட போய் சொல்லிடுங்க, இது வரைக்கும் நடக்காத விஷயம் இனிமேலும் நடக்காது. உங்க கருப்பு கோட்டுக்கு மரியாதை கொடுத்துதான் உங்களை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாம இருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ப்ரொபோசல் கொண்டு வந்தேன்னு வை, அப்புறம் உன் கோட்டை கழட்டி உன் அடிப்பேன். எப்படி எனக்கு 10 வருஷம் கிடைக்க போகுது தானே? 2-3 நாள் கூட இருந்துட்டு போறேன். ஓ, சரியா தானே சொன்ன? சரியா? நீ செஞ்சது அற்புதமான விஷயம் இல்ல? உண்மையிலே கலக்கிட்டீங்க போங்க. நீ எதுக்காக அழற? ஏன் அழற? உன் முன்னாடி தானே எல்லாத்தையும் நான் திட்டினேன். நான் உன்னதான் காதலிக்கிற, வேற யாரையும் காதலிக்கல. என்ன நீ? நான் என்ன நினைச்சேன்னா, போனை புடிங்க நீ அவளை திட்டுவேன்னு. அவ எப்படி பிரிக்கலான்னு கேட்ப நினைச்சா. ஆனா நீ எதுவும் கேட்காம உம்முன்னு இருக்க. எப்படி? தயவு செஞ்சு நீ அழாத ஸ்வீட் ஹார்ட். நான் தான் சொல்றல, தயவு செஞ்சு நீ அழாத. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன்.
நீ போனை புடிங்க கண்ணா பின்னா அவளை திட்டுவன்ல நினைச்சேன். அதாவது எப்படி எங்களை பிரிக்க நீ பாத்திருப்ப, எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு கேப்ப நினைச்சேன். இங்க பாருப்பா அபி, உங்க 2 பேரையும் யார நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அது என்னவோ உண்மைதான். ஆனா ஒருத்தர் மட்டும் பிரிக்க முடியும். நான் தான் உன்கிட்ட சொன்னனே செல்லக்குட்டி. நான் கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வந்துடுறேன்ப்பா. பாட்டியும் போயிட்டாங்க, நாம இப்ப தனியா இருக்கோம். நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பிரச்சனை? நீ நல்லா இருக்கல? ஆர் யூ ஓகே? நான் போய் தண்ணி கொண்டு வரேன், வெயிட் பண்ணு. நான் பிரகியாவை மட்டும் தான் காதலிக்கிறேன். பிரகியா கூட 7 ஜென்மம் கூட எனக்கு போதாது. என்ன நினைச்சு நீ ப்ரப்போசல் கொடுத்து அனுப்புற? பிரகியா என் பொண்ணுங்களுக்கு அம்மா. நான் இந்த விஷயங்களுக்காக தான் பிரகியாவை காதலிக்கிறேன். நீ என்ன காதலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. இல்ல அபி, நான் கொடுத்த ஆஃபர் ஒன்னும் நீ தூக்கி எறியல. என்னோட காதலியே நீ தூக்கி எறிஞ்சிட்ட. நீ உன்னோட தலை எழுத்தையே தூக்கி எறிஞ்சிட்ட. நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நீ எல்லார் முன்னாடியும் நீ என்னோட காதல நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. நீ பண்ணிருக்க கூடாது. நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கண்டிப்பா கஷ்டப்பட போற. நீ கண்டிப்பா அனுபவிப்ப. நான் உனக்கு கடைசி ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ சரி பரவாயில்ல இருக்கட்டும். உனக்கு என் காதல் வேண்டாம்ல? இப்போ நீ என்னோட வெறுப்பை தான் பார்க்க போற. அதுக்கு தான் நீ லாய்க்கு அபிஷேக் பிரேமஹரா. அதுக்கு தான் நீ லாய்க்கானவன். என்னோட வெறுப்புக்கு தான் தகுதியானவன். என்னோட இடத்த நீ பிரக்யா கொடுத்த இல்லையா? சரி, நீ இப்ப என்னோட கோவத்தை பார்க்க போற. என்னோட பைத்தியக்காரத்தனத்தை பார்க்க போற. நான் உன்னை விட மாட்டேன் அபிஷேக் பிரேமஹரா. நான் உன்னை விட மாட்டேன். எல்லா ஆதாரத்தையும் எல்லா சாட்சியும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் ரேப் நடந்திருக்குன்னு உறுதி செய்து அபிஷேக் பிரேமேகரா கில்ட்டி. இந்த கோர்ட் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குதுன்னா, அபிய விட்டு நிரந்தரமா நீ இந்த கேஸ்ல இருந்து அபிய விட்டு விலகி போயிடு. சரியா? நீ எனக்கு அபிய உடனே கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் நீ அபியோட வாழ்க்கையை விட்டு போயிடு. நான் பிரகியாவை மட்டும் தான் காதலிக்கிறேன். ஒரு ஜென்மம் என்ன 7 ஜென்மம் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் பார்த்தாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு ப்ரப்போசல் பண்ண? பிரகியா என் குழந்தைங்களோட அம்மா. நான் இவ்வளவு காரணம் சொல்லிட்டு ஏன் பிரகியாவை காதலிக்கிறேன்னு. ஆனா நீ என்ன காதலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நான் தான் சொல்றேன்ல. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன், விடு, பை. என் மேல அவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் காப்பாத்திருவேன்னு நினைக்கிறாரு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. தனு கிட்ட இருந்து அவளை காப்பாத்த முடியல. முன்ன பின்ன எதுவும் யோசிக்காம தனுவோட ப்ரொபோசல கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. நான் அவரை காப்பாத்திருவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. அதுவும் அவரை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்காக அவரை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு நான் சுயநலவாதி இல்ல. என்னால தனு கூட அவர் சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும், ஆனா ஜெயில இருக்கிறத பார்க்க முடியாது. இந்த குடும்பம் உடைஞ்சு போறத பார்க்க முடியாது. எனக்கு தனுவோட ப்ரொபோசல் ஓகே தான். அவர் தனுவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா நான் ஒத்துக்க வைப்பேன். இந்த குடும்பத்துக்காகவும் எங்க குழந்தைங்களுக்காகவும் நல்லா யோசிச்சு தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். என்ன பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மோசமான பொண்ணோட மோசமான லாயர்னு. திரும்பவும் நான் இதே மாதிரி ஒரு ஆஃபரோட அவங்கள தேடி போனோம்னா என்ன அடிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையிலே என்னை யாரும் இவ்வளவு அசிங்கப்படுத்தினது இல்ல. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுச்சு தெரியுமா? தப்பான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்க போனோமோன்னு தோணிருச்சு. நிறுத்துங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்க என்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டாங்க. எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? நான் ஏதோ ஒரு கிரிமினலை டிஃபெண்ட் பண்ற மாதிரி. அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல அவரை மாட்ட வைக்க பாக்குறோம். ஆனா நீங்க நிறுத்துங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் எல்லாத்தையும் கேட்டேன். மேடம், நான் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு முழுசா முயற்சி பண்ணேன். ஆனா அவர் எப்படி பேசினாரு தெரியுமா? செத்தாலும் சாவனையை தவிர உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. போதும், நிறுத்துங்க. இதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. இது எல்லாத்தையுமே அவன் போன்ல சொல்லிட்டான். இதே வார்த்தையை நீங்க என்கிட்ட சொல்லி என்ன கோவப்படுத்தாதீங்க.
நான் அவனை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை காப்பாத்துறதுக்கான வழியை சொன்னேன். அவன் அக்செப்ட் பண்ணலன்னா போட்டு விடுங்க, மறந்துருங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. கேஸ்ல போக்கஸ் பண்ணுங்க. அபிய ஜெயில அனுப்புறதுக்கான ஏற்பாடுல போக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கை பூரா அவன் பண்ண தப்ப நினைச்சு அவன் வருத்தப்படணும். அவன் கூட சேர்ந்து மொத்த ஃபேமிலியும் வருத்தப்படணும். நம்ம ஏன் தனுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலன்னு அவங்க நினைக்கணும். மேக் ஹிம் ரெக்ரெட். பிராச்சி வந்தால என்கிட்ட சொல்றதுக்கு, என்ன மிரட்டுறதுக்கு, உங்க அம்மா பத்தி தெரியாதுன்னு சொன்னால, இப்ப நான் யாருங்கறத அவளுக்கு காட்ட போறேன். அப்பதான் என்ன பத்தி புரியும். இப்ப நான் என்ன பண்றது? நான் யார்கிட்ட சொல்லுவேன் இத பத்தி? ரன்பீர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிராச்சி தான் ஹெல்ப் பண்ண முடியும். பிராச்சி மாமி சொன்னதை நான் கேட்டேன். தனுவை மாமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? என்ன? கோட், அவங்க பாவம் ரொம்பவே பிரஷர்ல இருக்காங்க. கோர்ட்ல அப்பாவை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அதான் அம்மா அப்பாவை காப்பாத்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்க தனு ஆண்டியோட ஆஃபரை ஏத்துக்கிட்டாங்க போல இருக்கு. ஆஃபரை ஏத்துக்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பா தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ கேஸ வாபஸ் வாங்கிக்குவாளா? அதனாலதான் லாயர் தனுவோட ப்ரொபோசல கொண்டு வந்திருக்காரு. ஆனா சக்தா அவரை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு. அப்புறம் தனுவை வீடியோ கால்ல உண்டுலன்னு பேசிட்டாரு. ஆனா இப்ப மாமி சொன்னதை கேட்டேன். சக்ஸ காப்பாத்த இதை விட வேற வழி இல்லையா? எப்படியாவது உங்க அப்பாவை தனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க துடிக்கிறாங்க. இது ப்ரொபோசல் மாதிரி இல்லையே, இது பிளாக்மெயிலிங் ஆச்சே. எக்ஸாக்ட்லி, இதேதான் நானும் சொல்ல வரேன். ப்ளீஸ் பிராச்சி, உடனே உங்க அம்மா கிட்ட போய் அதை பேசி புரிய வை பிராச்சி. ஆஃப் கோர்ஸ் யூ டோன்ட் வரி. நான் அம்மா அப்படி பண்ண விட மாட்டேன். இல்ல மாமா அப்படி பண்ண விட மாட்டேன். அப்பா அம்மா மேல உயிரே வச்சிருக்காரு. அம்மா அப்பா மேல உயிரே வச்சிருக்காங்க. அந்த தனுவுக்காக எதுக்கு அவங்க காதல சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? தனுவோட ஒரு போய் என் அப்பா அம்மாவோட காதல தோக்கடிக்க முடியாது. தனு ஆண்டி கண்டிப்பா தோப்பாங்க. அதான் அவங்க இப்படி ஒரு ப்ரொபோசல வச்சிருக்காங்க. ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்க அவங்க தோத்து போடுவாங்கன்னு நினைச்சுதான் தன்னுடைய ஆஃபரை ஏத்திருக்காங்க. ஆனா டேட் என்கிட்ட சொல்லிருக்காரு, மாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவங்க. எத்தனையோ முறை தனு கிட்ட இருந்து டேடை காப்பாத்திருக்காங்க. அம்மா நிறைய தடவை தனு ஆண்டி கிட்ட இருந்து அப்பாவை காப்பாத்திருக்காங்க. இந்த வாட்டியும் காப்பாத்துவாங்க. ஐ நோ இந்த தடவை ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசுதான். ஆனா அம்மா கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். அப்பாவை தனு கிட்ட இருந்து காப்பாத்த முடியுங்கிறத நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். அம்மா யாருங்கறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும். அவங்களால என்னால முடியும்னு சொல்லணும். she can do anything for dad. அவங்க என்னைக்கு தோக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா மூலமா தனு ஆண்டியை தோக்கடிக்கலாம் without separating mom and dad. இது கிச்சனா இல்ல ஹோட்டலா? ஒரு பொருளை கிடைக்க மாட்டேங்குது, லேபிள் ஓட்டணும். ஒரு கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னங்க நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? தண்ணி வேணுமா? இல்ல, நேத்து நான் தனுவை பார்க்க போயிருந்தேன். வாட்? அவளோட ஆஃபரை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அதுக்குள்ளே லாயர் வந்துட்டாரு. நீ எதுக்காக தனுவை பார்க்க போன? இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினைச்சேன். அதான் சரி பண்ணலாம். உன்னால எதுவும் நடக்கலன்னு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா தனு அசிங்கப்படுத்தி நான் தான் வீட்டை விட்டு அனுப்புனேன். ப்ளீஸ் ஸ்டாப் பிளேமிங் யுவர்செல்ஃப். இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நான் அந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்ததுனால தான் அவ என் மேல கோவமா இருக்கறதா என்கிட்ட சொன்னா. நோ நோ நோ. அவ நீ வீட்டுக்கு திரும்பி வந்ததால கோவமா இல்ல. அவளோட கோவம் எல்லாம் உன்னை என் லைஃப்ல திரும்ப கூட்டிட்டு வந்தது. காரணம் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும். அதனால கஷ்டப்படுறதும் பாதிக்கப்படுறதும் நீங்க தானே. என்ன சொல்லணுமோ நீ இப்ப சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றத நீ கேட்கணும், சரியா? நான் சொல்லாமலே என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ சொல்ல. என்ன சொல்லணும்? நம்ம ரெண்டு பேரோட மனசும் பேசிட்டு இருக்கும் போது வெளியே வர பேசணுமா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க. தனுவோட ஆஃபரை கூட நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. இங்க பாரு, தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன்னை விட்டு விலகி போறேன்னு அர்த்தம். என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியும். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன ஆக போகுது? என்ன ஜெயிலுக்கு அனுப்புவா? அனுப்பட்டும். ஜெயில இருக்கும்போது உன்னை விட்டு தூரமா இருப்பேனே தவிர பிரிஞ்சிருக்க மாட்டேன். என்ன இந்த அபிஷேக் மெஹரா செத்தாலும் சாவானே தவிர ஃபுகியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. எனக்கு தெரியும் என் மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. நான் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்கன்னு. அதனாலதான் இதை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். ஆனா வேற எந்த வழியும் இல்லையேங்க. I'm feeling so helpless. Why you feeling helpless? நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா தான் தெரியணும். ஹெல்ப்லெஸ்ஸா தெரியவே கூடாது. நாம ரெண்டு பேரும் காதலிக்கிறோமே, அந்த காதலே நம்ம வாழ்நாள் முழுக்க போதும். ஆனா இப்ப இந்த நேரத்துல இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இதுதான் அவளும் ஆசைப்படுறா. இங்க பாரு, நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒன்னு எண்ணி அவ பிரிச்சிருவா. அது மட்டும் இல்ல, அவ மொத்த குடும்பத்தையும் பிரிச்சு எடுத்துருவா. அவ என்ன அழிக்க பாக்குறா. நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றல, அந்த மாதிரி பண்ணி நீ அவளை ஜெயிக்க வைக்கிற. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீங்க ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். No need for that. எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு.